வணக்கம். இது வழக்கு. மாமியாரை வெட்டிக் கொன்ற மருமகன், குடும்பம் நடத்த மகளை அனுப்ப மறுத்ததால் வெறிச்செயல். குடும்ப சண்டை என்பது சகஜம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். சண்டையில் மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு செல்வதும் அப்படித்தான். மனைவியை குடும்பம் நடத்த பலமுறை சென்று அழைக்கிறார் ஒருவர். ஆனால் மனைவி மறுக்க மாமியார் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? இருள் அப்பியிருந்த வேளை அந்த வீட்டினில் அழுகுரல் சப்தம். காவல்துறையினர், ஊடகத்தினர் என எல்லோருமே குழுமிவிட்டார்கள். பெரும் சோகம் ஆக்கிரமித்து கிடந்தது அங்கு. ஒரு வயதான பெண் மிக கோரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இரத்த வெள்ளத்தில் அவர் படுத்திருந்த கட்டிலில் சரிந்து கிடக்க ஊரே கொலை வீதியில் உறைந்து போனது அன்று. காவல்துறை அதிகாரிகள், தடயவியல் நிபுணர்கள் என பலரும் அந்த இடத்தை சோதனைக்கு உட்படுத்த பதற்றத்தில் பற்றிக் கொண்டது அந்த பகுதி. இந்த நிலையில் அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தது காவல்துறை. பதற்றத்தோடு அவர் சொன்ன தகவல்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவர் வேறு யாருமல்ல, கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் மகள். கொன்றவர் யார் தெரியுமா? இதோ அப்பாவி பெண்ணாக பதறி துடிக்கும் இவரின் கணவர். வந்தது எங்களுக்கு தெரியலைங்க. நாங்க வந்து இங்க பார்க்கும்போது வெட்டிட்டு வாசல் கொடியான்னு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொளப்பலூர் கடுவந்தப்பாடியைச் சேர்ந்த குப்புசாமியின் மகள் சாமியாத்தாள். இதோ காவல்துறையிடம் தனது தாய் கொலை செய்யப்பட்ட வேதனையை பகிரும் இவர் தனது கணவரின் கொடூரத்தையும் சொல்ல தவறவில்லை. கோபி அருகே உள்ள சிறுவலூர் ஆகிபாளையத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவரை மனமுடித்த சாமியாத்தாள் ஆரம்பத்தில் சந்தோஷமாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார். இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள். இந்நிலையில் குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்ட ராமசாமி சாமியாத்தாளை அடித்து துன்புறுத்தி வந்ததாக சொல்கிறார்கள். தங்கச்சி கல்யாணம் வச்சு கொடுத்த நாள்ல இருந்து நானு அம்மா ரொம்ப சிரமப்பட்டுங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து நல்ல முறையா வச்சிருக்கோன்னு நகனப்பெல்லாம் போட்டுருந்தேங்க. இந்த ஆள் தண்ணி போட்டு அதாவது நகனப்பெல்லாம் வித்து நல்லா அடமானம் வச்சுங்க. பிள்ளைகளை அடிச்சு, குழந்தைகளை அடிச்சு, அதுக்கு சோத்துக்கு கூட வாங்கி கொடுக்காம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. தங்கச்சிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுங்க. அவங்களுக்கு நல்லபடியா நகனை போட்டு நல்லா வச்சிருக்கோன்னு நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நகனை போட்டிருந்தேங்க. இந்த ஆள் தண்ணி போட்டுங்க நகையெல்லாம் அடமானம் வச்சு வித்து எல்லாம் செலவு பண்ணதும் இல்லாத பிள்ளைய அடிச்சு கொடுமைப்படுத்திங்க. 2-3 தடவை பிரச்சனையாகி இங்க வந்துருந்துங்க. நாங்க ஸ்டேஷன் சிறுலூர் போய் குணத்தூர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. அவங்க மிரட்டி விசாரிச்சு அனுப்பிச்சு விட்டு கொலைக்க வைக்க பிரிச்சு வைக்க மாட்டேன்னு சேர்த்து வச்சாங்க. மறுபடியும் மகளிர் இதுல ஒரு கத்தியில வெட்டுப்பட்டுங்க. மகளிர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. எஃப்ஐஆர் போட்டு 2 வருஷம் கேஸ் வாதாடிங்க. மறுபடியும் சேர்ந்து பொழைக்கிறோன்னு போய் அதுல மறுபடியும் 8 வருஷம் பொழைச்சாங்க. அது 8 வருஷம் சிரமத்திலேயே கஷ்டத்திலேயே வாழ்ந்துங்க. புள்ள பாட்டிலேயே தான் குழந்தைகளுக்கு காப்பாத்திட்டு இருந்தாப்லைங்க. இந்த ஆள் தண்ணி போட்டு அப்பப்ப அடிச்சு கொடுமை பண்ணி இங்க வந்து எங்களோட அம்மா ஒரு சண்டை போட்டுங்க. இப்படியே பிரச்சனை இருந்துங்க. கடைசியில் முடியாம பிறந்த வந்து பிள்ளை பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நீ அங்க வாழவே முடியாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அம்மா வீட்டுல வந்து இருந்தாங்க. அம்மா வீட்டுல இருந்தப்போ குழந்தைய முதுவா அப்பனா எனக்கு ஆகாது அப்படின்னு போக மாட்டேங்கிட்டாங்க.
2-3 டைம் வந்து ரகலம் பண்ணிட்டு பிரச்சனையை எல்லாத்தையும் சத்தம் போட்டு அடிக்கிறது, குழந்தைகளை கூப்பிடுறது. போலீஸ்ல போய் இப்போ 1 மாசத்துக்கு முன்ன கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிட்டு போய் விசாரிச்சு பிள்ளைய பசங்க வந்தா கூட்டிட்டு போய் கொலை, இல்லைன்னா நீ பாட்டுக்கு போன்னு மிரட்டி விட்டாங்க. அப்போ மிரட்டி விட்டு 1 மாசம் இருக்குங்க. நாட்பட இருவருக்குமான உறவில் முழுதாக விரிசல் ஏற்பட தனது பிள்ளைகளுடன் தாய் வீட்டிற்கே சென்றிருக்கிறார் சாமியாத்தாள். இதனையடுத்து சில மாதங்கள் கழித்த நிலையில் தனது மனைவி குழந்தைகளுடன் வாழ்வதற்கு விருப்பம் தெரிவித்த ராமசாமி அவர்களை தன்னுடன் வரச் சொல்லி வற்புறுத்த அவரது மனைவி சாமியாத்தாள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஒரு முறையல்ல, பல முறை இந்த நிகழ்வு அரங்கேறியதாக சொன்னார்கள். இதையடுத்து அவருடன் செல்ல மறுத்திருக்கிறார் சாமியாத்தாள். சாமியாத்தாளின் இந்த முடிவுக்கு அவரது தாய் அருக்காணியும் உடன்பட மருமகனுடன் சண்டை போட்டிருக்கிறார். அடிக்கடி இந்த சண்டை நடந்து வர தனது மனைவி வீட்டிற்கு வராமல் இருப்பதற்கு மாமியார்தான் காரணம் என அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்த ராமசாமி தனது மாமியார் அருக்காணியை அங்கிருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியதாக சொல்கிறார்கள். இந்த வழக்கு குறித்து சிறுவலூர் போலீசார் ராமசாமியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மருமகனிடம் நீ குடித்துவிட்டு மகளை அடிக்கிறாய், எனவே உன்னுடன் இனிமேல் அவள் குடும்பம் நடத்த வரமாட்டாள் என கூறியுள்ளார் மாமியார் அருக்காணி. யாராக இருந்தாலும் இப்படி சொல்வது சாதாரணம். ஆனால் இதற்காக கொலை செய்யலாமா என்று கேட்கிறார்கள் அருக்காணியின் பக்கத்து வீட்டார். அந்த தனியார் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் கலவரம். ஆம், காவல்துறையினரிடம் பொதுமக்கள் ஆவேசமாக நடந்து கொள்ள கொந்தளித்து கிடந்தது அந்த பகுதி. கதறல், கண்ணீர் என உச்சக்கட்ட பரபரப்பு. ஆவேசமாக சாடிக்கொண்டார்கள். தொடர்ந்து பதற்றம். போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவரை குண்டுக்கட்டாக கொண்டு சென்று வாகனத்தில் ஏற்றியது காவல்துறை. உறவினர்கள், ஊர்க்காரர்கள் என எல்லோருமே அங்கு குவிந்திருக்க பதற்றம் சிறிதும் குறையவில்லை. போராட்டம் வலுக்கவே எதற்காக இந்த ஆவேசம்? என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்தோம். தவறான சிகிச்சையால் ஒரு அப்பாவி பெண்ணின் உயிர் பரிதாபமாக போயிருப்பதாக சொன்னார்கள். மதுரையை அடுத்துள்ள சின்ன பூலாம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமுத்தாய். கணவரோடு வசித்து வந்த ராமுத்தாய்க்கு வயிற்றில் நீண்ட காலமாக கட்டி ஒன்று இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வயிற்றில் இருந்த கட்டியை அகற்றுவதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராமுத்தாய் மர்மமான முறையில் இறந்து போகவே பெரும் பிரச்சனை உருவெடுத்து விட்டது. ஆம், மருத்துவமனையில் என்ன நடந்தது என்பதை அவர்களது குடும்பத்தினரே விரிவாகச் சொன்னார்கள். தொண்டல ஓட்ட போட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்து 10 3 நாள் காசு வாங்கினாங்க.
3 நாள் 80,000 ஆச்சு. அதுக்கப்புறம் எங்க மேல தப்புது, நாங்களே ஆபரேஷன் சென்டர் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்களே செலவு எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கழுத்து அறுத்து கொண்டு வந்தாங்க, அவங்களே செலவு பண்ணிக்கிறோம், எங்க மேல தப்புதுன்னு ஒய்யாம சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு பாத்துக்கிட்டே இருந்தான். அது முழிக்கவும் ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு செத்துட்டு தெரியல. ஆனா அது ரொம்ப நாள் செத்தது. இப்ப 15 நாள் போச்சு. இன்னைக்கு செத்து வந்து 12 மணிக்கு செத்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு 1 மணிக்கு இவங்க பிஆர் சொல்றாங்க, இல்லப்பா இப்பதான் லாஸ்ட் கட்டம் தாண்டுது அப்படின்றாங்க. அப்புறம் இங்க வந்து கேட்டப்ப 12 மணிக்கு செத்து போச்சுன்றாங்க. அது 1 மணிக்கு இப்படி சொல்லிட்டு அவங்க 12 மணிக்கு செத்து போச்சுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா என்னைக்கு செத்துன்னு சொல்லல, என்னைக்கு செத்துச்சு. ஆனா ஃபர்ஸ்டே செத்து போச்சு. அவங்க வந்து குளுக்கோஸ் ஏத்துற நிப்பாட்டினாங்க, அன்னியே செத்து போச்சு. குளுக்கோஸ் வந்து ஒரு 5 நாளுக்கு முன்னே நிப்பாட்டாங்க. நிப்பாட்டி சும்மா வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அக்கா வந்து ஆஸ்பத்திரி, வேலம்மா ஆஸ்பத்திரி, நல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம். அங்க இது போறப்ப எங்க அக்காவுக்கு கிளீன் பவுத்துல கட்டிட்டு சிவாஜி ஆஸ்பத்திரியில சொல்லியிருந்தாங்க. அதை கிளீன் பண்ண கூட்டு போயிருந்தோம். கூட்டு போறப்ப அங்க போய் இது கர்ப்பப்பை ஆபரேஷனுக்கு எத்தனை ரூபான்னு கேட்டப்ப 12,000 ரூபா ஆகும், மருந்து செலவுலாம் சேர்த்து 1000, 17,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்க கூட்டு போய் சரி இவ்வளவுதான் ஆகுன்ட்டு 2வது நாங்க கொண்டு போய் அங்க போய் சேர்க்கிறப்ப சேர்த்துட்டு இது 2ஆம் தேதி போய் சேர்த்தோம். 3ஆம் தேதி ஆபரேஷன் நைட்டே வந்து இது எங்க மாமாட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்க. ஆனா காலையில புதன்கிழமை காலையில ஆபரேஷன் அப்ப எங்க அம்மா வந்து வெளியே போயிடுச்சு. எங்க அப்பாவும் போல, எங்க மாமாவும் எங்க அப்பா யாருமே போல. அதுக்குன்னு எங்க அம்மாவுக்கு கூட காமிக்காம கூட ஆஸ்பத்திரிக்குள்ள இது ஆபரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் இது காலைல 8 மணிக்கு கூட்டு போய் 2 மணிக்கு கொண்டு வந்தாங்க. இது கழுத்துல அறுத்து ஒரு பைப்புல வச்சு அப்படியே பல்லு எல்லாம் உடைச்சு ரொம்ப இதாக்கி கொண்டு வந்தாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் பாத்துருக்கோம். 3 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு 80,000 ஆச்சு. அதுக்கு மட்டும் எங்களுக்கு காசு வாங்கினாங்க. அதுக்கப்புறமேல எங்க மேல தப்பு, இனிமேல் நாங்க செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி இன்னந்தட்டியும் 15 நாள் ஆயிடுச்சு. இன்னந்தட்டி அவங்களாத்தையும் செலவு பண்ணிருக்காங்க, அவங்களாத்தையும் இது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு 12 மணிக்கு செத்து போச்சுன்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு வந்து எப்ப செத்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்டே செத்த மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. எப்ப அந்த 3 நாள் கழிச்சுருந்தா அதுக்கு ஒண்ணுமே இதாக மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அது மூச்சு மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல, அவங்க தொடக்கூட விட மாட்டேன்ட்டாங்க. இறந்து விட்டார், உயிரோடு இருக்கிறார் என மாறி மாறி மருத்துவர்கள் சொல்லவே சந்தேகம் அடைந்த உறவினர்கள் ராமு தாய் இறப்பிற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்கிறார்கள். நேமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நேற்று அவர்கிட்ட போய் நேம் கேட்டதுக்கு அதையும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. வேலம்மாள் ஆஸ்பத்திரியில அவங்க எங்களுக்கு சரியான ரீசனே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கச்சாரோமும் யாருமே சரியான ரீசனே சொல்லல. தென்னால அவங்க நான் கேட்கறப்பெல்லாம் இல்லைங்க போறங்க ட்ரீட்மெண்ட் நடக்குது சீரியஸா இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வயிற்றில் கட்டி என்று வந்தவருக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை செய்திருப்பதாக கூறிய அவர்களது உறவினர்கள் மருத்துவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்மொழிந்தார்கள். கிளீன் பண்ண போன ஆபரேஷன் வந்து பண்ணவே இல்லை. அது பண்ணாமே அன்னில இருந்து முழிக்காமே இருந்துச்சு. கோமாவான்னு கேட்டதுக்கு அதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. தன்னால முழிக்காம இருக்காங்க, ஏன் கோமாவா இல்ல அதான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லவே இல்லை. கோமான்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இல்லைங்க கோமா ஸ்டேஜுக்கு எல்லாம் போல அப்படின்ட்டாங்க. என் தாண்டி நர்சிங் படிச்சு அதுக்கு கேட்டதுக்கு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காப்ல, அந்த இது அந்த பைப்புலயாவது உங்க தாண்டி உங்க அக்காவுக்கு மூச்சு போகுது அதை எடுத்து விடட்டுமான்ட்டு அட்டின்னு இருக்காப்ல. என் தாண்டிக்கு கேள்வி கேட்டதுக்கு நர்சிங் படிச்சிருக்க அந்த பிள்ளை. டாக்டருங்க யாருமே ரீசன் சொல்லவும் மாட்டேன்ட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டேன்ட்டாங்க. எங்களை பார்த்தோன்னா கண்டா கேள்வி கேட்க கண்டா பார்த்தோன்னா எங்களை பார்த்தோன்னா அவங்க பிடிங்க எடுத்து விட பாக்குறாங்க. யாரும் எங்கிட்ட வந்து பேசவும் மாட்டேன்ட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டேங்க. பேச கூப்பிடுவாங்க, போய் உட்காந்த மாதிரி வரவே மாட்டாங்க. தொண்டையில ஆப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, கேட்டதுக்கு ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க. சொல்றோம் சாமியா கும்பிடுங்க எத்தனை நேரத்துக்கு சாமி தங்க வச்சிருக்காங்க. சாரிங்கன்றாங்க, பல்லெல்லாம் உடைச்சிருக்காங்க. பணம் வசூல் வேட்டையும் நடந்ததாக சொன்னார்கள். ஆசையாய் வளர்த்த மகளை பறிகொடுத்து விட்டு அவர்களது குடும்பத்தினர் கதறிய கதறல் கொஞ்ச நஞ்சமல்ல. இவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து காவல்துறை தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறது. என்ன நடந்தது என்பது விசாரணையின் முடிவிலேயே தெரிய வரும். சட்ட சம்பந்தமான உறவுகளுக்கு இடையே ஒரு சொத்தினை பொறுத்து செட்டில்மெண்ட் செய்து கொடுக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கை சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டு பதிவுத்துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருத்தர் செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கிறாரு, அதை நான் பிற்காலத்தில் ரத்து செய்ய மாட்டேன்ற ஒரு வாக்குறுதியோடு
அதுவும் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் அந்த ஆவணத்தை அவர் ரத்து செய்யணும்னு ஒரு முடிவெடுக்கும் பட்சத்தில் என்ன சட்டபூர்வமான நடவடிக்கைகள் மட்டுமே அவர் கையாள வேண்டும். கணவன், மனைவி, மகன், மகள், சகோதரர், சகோதரிகள், இந்த மாதிரி ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கிடையே தங்களுக்கு சொந்தமான நிலம், கட்டிடங்கள் போன்ற சொத்தினை பொறுத்து ஒரு செட்டில்மெண்ட் மூலமாக அன்பினாலும் பாசத்தினாலும் இந்த சொத்தினை நான் இன்னாருக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற விவரங்களை விவரித்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக சொத்து பரிமாற்றத்தை பதிவுத்துறை அனுமதிக்கிறது. அதற்கு 25,000 ரூபாய் அது ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் மற்றும் அதன் அரசு நிர்ணயித்த ஒரு ஃபீஸ் அவங்க வசூல் செய்யறாங்க. இது கிரையத்தொகைக்காக இருக்கக்கூடிய 7+1%, அதாவது 7+1% அது கட்டணமாக வசூலிக்கப்படுவது கிடையாது. ஏன்னா செட்டில்மெண்ட் அப்படிங்கிற காரணத்தினால அது கிரயமாக அது பார்க்கப்படுவது கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் மூலமாக ஒரு ஆவணத்தை வழங்கும் பொழுது அதுல இர்ரிவோக்கபிள், அதாவது இதை எதிர்காலத்தில் ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற வாக்கியங்களோடு சில ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அந்த மாதிரி பதிவு செய்து கொடுக்கப்பட்ட பிறகு அந்த சொத்தினை பொறுத்து யாருக்கு எழுதி கொடுக்கப்படுகிறதோ அது 2 விதமாக இருக்கிறது. ஒன்னு, உடனடியான செட்டில்மெண்ட் டீடாக அந்த சொத்து அவரிடமிருந்து கொடுப்பவருக்கு போய்விடுகிறது. மற்றொரு செட்டில்மெண்ட் ஒரு கண்டிஷனல் செட்டில்மெண்ட், அதாவது தனது எதிர்காலத்திற்கு பிறகு யார் பேர்ல சொத்து இருக்கிறதோ அவருடைய எதிர்காலத்திற்கு பிறகு அது சில கண்டிஷனோடு அந்த யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட செட்டில்மெண்ட். ஆனாலும் அந்த மாதிரியான செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்த நபர் இறந்த பின்னாடி தான் அந்த கண்டிஷன் அடிப்படையில், நிபந்தனை அடிப்படையில் சொத்து போய் சேர்கிறது. ஆனாலும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இர்ரிவோக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் டீட் அன்பினாலும் பாசத்தினாலும் ரத்த சம்பந்தமான உறவுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு சில ஆண்டுகள் கழித்து, சில மாதங்கள் கழித்து அவராக சென்று அந்த ஆவணத்தை ரத்து செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் சட்டம் அதை சரியானதாக பார்ப்பதில்லை. சமீபத்தில் ஏப்ரல் 2014 உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எஸ். ராஜேஸ்வரன் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கை விசாரித்து அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தந்தை தனது மகனுக்கு 2 சொத்துக்களை செட்டில்மெண்ட் மூலமாக எழுதி கொடுக்கிறார். அந்த சொத்துக்களை பொறுத்து எழுதி கொடுத்து சில ஆண்டுகள் கழித்து அந்த சொத்துல அவர் போய் ரத்து பண்ணிடுறாரு அந்த செட்டில்மெண்ட் டீட. அதற்கு இடையிலேயே அந்த செட்டில்மெண்ட் அடிப்படையாக கொண்டு பட்டா மாறுதல் மற்றும் வரி விதிப்பு எல்லாமே நடந்து விடுகிறது, யார் பேருக்கு சொத்து போச்சோ அந்த அடிப்படையில். ஆக அந்த நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு மனு தாக்கல் செய்யறாங்க. அதுல தனது தகப்பனாரையும் அந்த 2 மகன்களும் ஒரு தரப்பினராக சேர்த்து, அது தவிர அந்த சார் பதிவாளர், சென்னையில் இருக்கிற ஒரு சார் பதிவாளர் சேர்ந்து எங்கே பதிவு செய்யப்பட்டதோ ரத்து செய்யப்பட்டதோ அவரையும் ஒரு தரப்பினராக சேர்ந்து வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி திரு நீதியரசர் திரு எஸ். ராஜேஸ்வரன் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார். அதாவது செட்டில்மெண்ட் கொடுத்த பின்னாடி அதை ரத்து செய்வதற்குன்னு உள்ள சட்டப்படியான நடவடிக்கை என்ன அப்படின்னா, அதற்காக உரிய நோட்டீஸ் கொடுக்கணும். இல்லனா சிவில் நீதிமன்றத்தில் தக்க ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்குல ஏற்கனவே கொடுத்த செட்டில்மெண்ட் டீட் என்ன காரணத்துக்காக ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு இறுதி உத்தரவின் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு ஆவணத்தை ரத்து செய்ய முடியுமே தவிர, அந்த நபர் யார் எழுதி கொடுத்தாரோ அவரே சென்று சில மாதங்கள் கழித்து இல்ல சில வருடங்கள் கழித்து ஏற்கனவே எழுதி வைத்த செட்டில்மெண்ட் ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு ஆவணம் கொடுத்தால் அதை பதிவு செய்வது செல்லத்தக்கதல்ல அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் ஒரு செட்டில்மெண்ட் டீடு ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக அந்த உரிமை அவருக்கு சென்ற பிறகு அப்படிப்பட்ட தருணங்கள்ல பட்டாலாம் வாங்கின பின்னாடி ஒரு நபர் போய் எழுதி கொடுத்த நபர் அதை கேன்சல் செய்வதை, ரத்து செய்வதை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதற்கான நடைமுறையை பொறுத்த வரைக்கும் லீகல் நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு அப்படிப்பட்ட இறுதி உத்தரவின் அடிப்படையில் தான் ரத்து செய்ய முடியும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.